excited for my life. But yeah, like I signed a no waiver contract, so if I fall on my face, they ain't got no time for that. ராப் சிங்கர், பாப் சிங்கர், நைட் சிங்கர் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ரொம்ப சந்தோஷமாக 2 வீலர் ஓட்டுறத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாடகி கெனிஷா பிரான்சிஸின் இந்த அபரிதமான சந்தோஷத்திற்கு என்ன காரணம்? நடிகர் ஜெயம் ரவிதான் இந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணம். நடிகர் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷா பிரான்சிஸுக்கும் விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது. பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ஏற்கனவே ஒரு முறை திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வருகிறார். பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் பிறந்தவர். இவரது தாய் ஆப்பிரிக்க கருப்பினத்தைச் சேர்ந்தவர். தந்தை தமிழர். இவர்கள் கிறிஸ்தவ சர்ச்சில் பாடல்கள் பாடுவதை தொழிலாக கொண்டவர்கள். அதை பின்பற்றி கெனிஷாவும் பாடகியாக மாறிவிட்டார். கெனிஷா பிரான்சிஸ் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். ஆரம்ப கல்வியை கென்யாவில்தான் படித்தார் கெனிஷா. பிறகு இவர்களது குடும்பம் இந்தியாவில் பெங்களூருவில் குடியேறியது. கெனிஷாவுக்கு பாட்டு பாடுவதோடு லத்தீன் டான்ஸும் நன்றாக தெரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 6 மொழிகளில் பாடிக்கொண்டே ஆடுவதை கெனிஷாவின் ஸ்பெஷாலிட்டி என்கிறார்கள் அவரது ரசிகர்கள். மேலும் ஹீலிங் தெரபி என்கிற ஒரு மருத்துவ கலையையும் கற்று தேர்ந்தெடுத்தவர் கெனிஷா. மன அழுத்தம், பதட்டம் ஆகியவற்றுக்கு சிகிச்சை தருகிறார் கெனிஷா. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஜெயம் ரவிக்கு சிகிச்சை தரும்போதுதான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கிறது. ஜெயம் ரவிக்கு ஆர்த்தியுடன் திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஜெயம் ரவியின் மாமியார் சினிமா தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார். ஜெயம் ரவியை வைத்து சொந்த படங்கள் எடுத்ததால் நஷ்டமாகி குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் அதிகரித்து விவாகரத்து வரை வந்திருக்கிறது. மாமியாரும் மனைவியும் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறியிருக்கிறார் ஜெயம் ரவி. இந்த நிலையில் தனது காதலி கெனிஷாவுக்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாற இருக்கிறார் ஜெயம் ரவி. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. விவாகரத்து கிடைத்தவுடன் இருவருக்கும் திருமணம் என்கிறார் பாடகி கெனிஷா. நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் என்கிறார் மனைவி ஆர்த்தி. எனது மகளும் மருமகனும் ஒன்றாக வாழ வேண்டும் என்கிறார் மாமியார் சுஜாதா விஜயகுமார். இதற்கான முடிவு குடும்ப நல நீதிமன்றத்தின் கைகளில் இருக்கிறது. நீதிமன்றம் என்ன தரும்? நீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பை தரும்? இதன் மூலம் நடிகர் ஜெயம் ரவியும் பாடகி கெனிஷாவும் திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கை தொடங்குவார்களா, அல்லது ஜெயம் ரவி தனது முதல் மனைவி ஆர்த்தியோடு சென்று குடும்பம் நடத்துவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். பரபரப்பான இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. like 2 minutes.
I'm so excited for my life. But yeah, like I signed a no waiver contract. So if I fall on my face, they ain't got no time for that.